அதற்கு காரணம் நாம் அரசு பள்ளியில் சேர்க்காமல் விட்டதுதான். அப்பொழுது இன்றைய காலகட்டத்தில் சென்னை என்கின்ற மாநகரத்தில் மிகவும் தமிழ் மொழி குறைந்து வருகிறது. அதற்கு காரணம் ஆங்கிலம் பேசுவதுதான் நமக்கு பெருமை, ஆங்கிலம் பேசுவதுதான் நமக்கு மிகவும் அந்தஸ்தை கொடுக்கும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எங்கு போனாலும் ஆங்கிலம் தான் தேவை, இல்லை என்று சொல்லவில்லை. நாம் தமிழ் மொழியை மறந்துவிடக்கூடாது. அன்றைய காலகட்டத்தில் பாடல்களில் கூட வெறும் தமிழ் மொழி மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் தமிழ் ஆங்கிலம் இணைந்து பாடல்களே மிக மோசமாகி ஆகி வருகின்றது. நாம் சொல்லும் தமிழ் பாடலுக்கு மட்டுமல்ல, தமிழை நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு கவிதை படித்தாலும் பாடல் கேட்டாலும் அந்த தமிழ் உச்சரிப்பு எப்படி இருக்கிறது என்பதை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் இப்பொழுது அனைத்தையும் சுருக்கிவிட்டார்கள். ஒரு நன்றி கூட தமிழில் சொல்ல தெரியவில்லை. THU என்று மிகவும் சுருக்கமாக அனுப்பிவிடுகிறார்கள். எனவே ஆங்கிலம் தேவைதான், ஆனால் இல்லை என்று சொல்லவில்லை. அலுவலக பணிக்கு நான் என் நண்பரோடு சென்றிருந்தேன். அப்பொழுது நான் ஆங்கிலம் பேசவில்லை என்று என்னை நீக்கிவிட்டார்கள். அப்பொழுது ஆங்கிலம் தேவைதான், ஆனால் தமிழ் மொழியை மறந்துவிடக்கூடாது. எனவே ஆங்கில பள்ளியில் பெற்றோர்கள் மாணவர்களை சேர்த்தாலும் பெற்றோர்கள் தான் தமிழை சொல்லித்தர வேண்டும், தமிழை நீ நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழை மறந்துவிடக்கூடாது என்று நம் பிள்ளைகளுக்கு நாம் மிகவும் சொல்லிக்